வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி தான் செய்ய போகிறோம். பூரி, சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த கிரேவியை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் காஞ்ச பட்டாணியை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். 2.5 கப் தண்ணி ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லாவே வெந்திருக்கு. மிக்சி ஜாரில் 6 பல் பூண்டு சின்னதாக இருந்தால் 10 பல் சேர்த்துக்கோங்க. 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது, அரைக்கட்டு கொத்தமல்லி இலையை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். மல்லியோட அளவு 75 கிராம், சுமாராக ஒரு 4 கைப்பிடி அளவு இருக்கும். இதில் 3 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் அளவுக்கு 4 தக்காளியை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தோல் எடுத்துகிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 350 கிராம் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக ஆயில் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், மல்லி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தோம். இதை ஊற்றிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயிலேயே 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதையும் சேர்த்துடலாம். மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் மிக்சி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இந்த கிரேவி திக்காக வேணும்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இதோடைய நம்ம வேக வச்சுருந்த பட்டாணியையும் சேர்த்துடலாம். இதை கலந்து விட்டு உப்பு சரிபார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போது. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். 4 பேருக்கு தகுந்த மாதிரி அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவியை இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.